வாட்டர் த எலிக்சியர் ஆஃப் லைஃப் சர் சி வி ராமன் எழுதிய அவசியமான ஒரு கட்டுரை. அவரது முழு பெயர் சர் சந்திரசேகர வெங்கடராமன். இவர் 1888 நவம்பர் மாதம் 7 மெட்ராஸ் மாகாணத்தில் பிறந்தார். இயற்பியல் அறிஞரான சர் சி வி ராமன் அவர்கள் தம் அரும்பெரும் கண்டுபிடிப்பாகிய ஒளி சிதறலுக்கு 1930 நோபல் பரிசு பெற்றார். இந்த கண்டுபிடிப்பு ராமன் சிதறல் என்றும் ராமன் விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது. 1954 இந்தியாவின் உயரிய விருதாகிய பாரத ரத்னா விருதும் அவர் பெற்றார். 1970 நவம்பர் 21 இயற்கை எழுதினார். முக்கியமான இயற்கை ஆதாரமாகிய தண்ணீரின் இன்றியமையாத தன்மை குறித்து வாட்டர் த எலிக்சியர் ஆஃப் லைஃப், அதாவது நீர் உயிர் வாழ உதவும் அமுதம் என்ற இந்த பாடத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் கற்பனையாக கூறப்படும் சாவா மருந்தாகிய அமுதம் எனப்படும் தெய்வீக அமிர்தத்தை தேடிக்கொண்டு வருகிறான். இந்த அமுதம் இரவாமையை மனிதனுக்கு தரக்கூடியது. ஆனால் உண்மையான உயிர் வாழ உதவும் அமுதம் நமது கரங்களுக்கு அருகே இருக்கிறது. அது திரவங்களில் மிகவும் சாதாரணமான ஒன்றாகும். வேறு என்ன, சாதாரண தண்ணீர் தான் அது. லிபியா நாட்டு பாலைவனத்தையும் எகிப்தின் நைல் நதி பள்ளத்தாக்கையும் பிரிக்கக்கூடிய எல்லைக்கோட்டில் ஒரு நாள் நான் நின்று கொண்டிருந்தேன். அதன் ஒரு பக்கம் அலையலையாய் உயர்ந்து நிற்கும் கடல் போன்று பரந்த நன்கு கண்ணுக்கு தெரிந்த மணல்வெளி. அங்கே ஒரு சிறிய பொட்டு போன்ற பசுமை கூட கிடையாது. அதன் மேல் எந்த ஒரு உயிரினமும் காணப்படவில்லை. ஆனால் அதன் மறுபக்கம் பூமியில் எங்கும் காண முடியாத அளவுக்கு மிகுந்த வளமும் மக்கள் நெருக்கமும் மிகுந்ததான பகுதியானது காணப்பட்டது. அங்கே உயிரினங்களும் தாவரங்களும் நிறைந்து காணப்பட்டன. இந்த விசித்திரமான காரணம் என்ன? மத்திய திரைக்கடல் பகுதிக்கு அதன் தோன்றும் இடத்திலிருந்து சுமார் 2000 மைல் தூரம் கீழ் நோக்கி ஓடி வரும் நைல் நதியே இதற்கு காரணம். நைல் நதி பள்ளத்தாக்கில் உள்ள எல்லா மண்ணும் இந்த ஆற்றினில் உருவாக்கப்பட்டதுதான். அது அபிசினியாவின் மேட்டுப்பகுதிகளிலிருந்தும் தொலைதூரத்தில் உள்ள மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்தும் வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட மிக நுட்பமான வண்டல் கலந்த சேற்றுப்படிவு, ஃபைனஸ் சில்ட், இப்படி புவியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த வண்டல் மண் படிவானது நைல் நதி கடலில் கலக்கும் போது வழியில் உள்ள பள்ளமான பகுதிகளில் படிய வைக்கப்பட்டது என்றும் புவியியல் வல்லுநர்களே கூறுகிறார்கள். உண்மையிலேயே எகிப்து நாடானது அதன் ஆட்சினால் உருவாக்கப்பட்டதாகும். வருடந்தோறும் மாறாத ஒழுங்குமுறையுடன் வருகின்ற இந்த உயிரூட்டும் தண்ணீரால் எகிப்தின் பழங்கால நாகரிகம் உருவாக்கப்பட்டு இன்று வரை அது நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது. இந்த சாதாரணமான தண்ணீர் எனும் பொருளை நமது அன்றாட வாழ்வில் நாம் அவசியமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நீர் நமது பூமியின் மேற்பரப்பில் மிகவும் அதிசயிக்கத்தக்கதாகும். இதற்காகவே இந்த எகிப்து என்னும் எடுத்துக்காட்டினை நான் கூறுகின்றேன். தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்த இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை என்னால் கூற முடியும். பூமியின் வரலாற்று பாதையை உருவாக்குவதில் தண்ணீர் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. நமது கோளின் மேற்பரப்பு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உயிர் வாழ்க்கை என்னும் நாடகத்திலே தண்ணீர் தொடர்ந்து மிக முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீரை போல் கிராமப்புறங்களுக்கு அழகூட்டும் ஒன்று வேறு எதுவும் கிடையாது. அது பாறைகளின் மேல் கசிந்தோடும் சிறிய ஓடையாயிருக்கலாம், அல்லது மாலை நேரத்தில் கால்நடைகள் தங்கள் தாகத்தை தணித்துக் கொள்ளும் பாதையோரத்தில் உள்ள சிறியதொரு குளமாக இருக்கலாம். தென்னிந்தியாவில் மழைநீரால் மட்டுமே நிரப்பப்படும் கண்மாய்களாகவும் அவைகள் காணப்படலாம். ஐயோ, அவற்றின் பராமரிப்பு பரிதாபமாக அலட்சியப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கண்மாய்கள் நீர் நிறைந்து காணப்படும் போது கண்கொள்ளா காட்சியாய் அமைகின்றது. நிச்சயமாக அவை ஆழமற்றவை. ஆனால் இந்த ஆழமற்ற தன்மை அரிதாகவே நமக்கு தென்படுகிறது. ஏனெனில் இதில் உள்ள நீர் சேர்வடிந்திருப்பதால் அது ஒளியை எதிரொலித்து விடுகிறது. எனவே இந்த கண்மாய் ஆழம் குறைந்திருந்தாலும் அதன் அடிப்பகுதி நமக்கு வெளியே தெரிவதில்லை. தென்னிந்திய விவசாயத்தில் இந்த கண்மாய்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த கண்மாய்களில் சில வியக்கத்தக்க அளவில் பெரிதாயிருக்கின்றது. அவற்றின் மேல் கதிரவன் உதிப்பதும் மறைவதும் மிக அழகான காட்சியாகும். இயற்கை நில காட்சியில், லேண்ட்ஸ்கேப்பில் தண்ணீரானது ஒரு மனித முகத்தில் உள்ள கண்களுக்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது. அது அந்த நேரத்தின் மனநிலையை பிரதிபலிக்கின்றது. கதிரவன் ஒளிரும்போது பிரகாசமாகவும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுகிறது. வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும்போது அது இருண்டு கவலை தோய்ந்ததாய் காணப்படுகிறது. தண்ணீரை பற்றிய குறிப்பிடத்தக்க உண்மைகளில் மிக முக்கியமான ஒன்று, அது தன்னுடைய சேற்றையும் மிக நுட்பமான மணலையும் தனக்குள் தொங்கலாகவே சுமந்து வருவதாகவும், தொங்கல் எனப்படுகின்ற பொழுது முழுவதும் ஆழ்ந்து போகாமல் அதை போல முற்றிலுமாக மிதக்காமல் சுமந்து வருவதாகும். மழை நீரால் நிரப்பப்படும் கண்மாய் தண்ணீர் ஒரு தனி சிறப்புள்ள வண்ணம் பெறுவதற்கு இந்த தொங்கல்களே காரணமாக அமைகிறது. நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மண்ணின் தன்மைக்கேற்றவாறு அங்கு வரும் நீரின் நிறம் மாற்றமடைகிறது. மழையை தொடர்ந்து புது நீர்வரத்து ஏற்படும் போது இந்த வண்ணம் மிகவும் பளிச்சென்று தெரியும்.
விரைந்து ஓடும் நீரானது ஓரளவு பெரிய மற்றும் கனமான துகள்களை தன்னுடன் கலந்து வருகின்றது. மிக நுட்பமான சில துகள்கள் அதிக அடர்த்தி கொண்டிருந்தாலும் இவை நீரில் மிதந்து கொண்டே செல்கின்றன. இவை நெடுந்தூரத்திற்கு நீரால் இழுத்து செல்லப்படுகின்றது. இத்தகைய துகள்கள் மிகவும் சிறிதானவை, ஆனால் இவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நம்ப முடியாத அளவில் அதிக திடப்பொருட்கள் இப்போது தண்ணீரின் மூலமாய் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்கின்றது. புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணானது எப்படி உண்டாகிறது? இந்த மண்ணானது பாறைகளின் மேற்பரப்பில் இருந்து புவியியல் முறைகள் மூலம் உருவானதாகும். இந்த பாறைகளில் ஓடும் நீர் சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு முக்கியமான நன்மை தரும் பங்கினை வகித்து வருகிறது. ஆனால் இதே காரணி பொருத்தமான சூழ்நிலைகளில் அழிவையும் ஏற்படுத்தும். அந்த வேளையும் அது செய்கின்றது. அப்படி அது என்ன அழிவு? மண்ணரிப்பு தான் அது. விவசாயத்திற்கு அடிப்படையான மண்ணை இது அரித்து கொண்டு சென்றுவிடும். இதை தடுத்து நிறுத்தாமல் அப்படியே செல்ல அனுமதித்தோமானால் அது ஒரு நாட்டின் வாழ்க்கையே அழித்துவிடும். அவ்வளவு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும். மண்ணரிப்பு என்ற பிரச்சனை சாயில் எரோஷன் பற்பல நாடுகளில் மிக முக்கியமான ஒன்றாய் கருதப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் பல பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்படும் நிலைமைகள், கண்டிஷன்ஸ், அதை தடுக்கும் வழிமுறைகள், மெஷர்மெண்ட்ஸ் போன்றவை மிகவும் கவனமாய் ஆராய தகுதியானவை. மண்ணரிப்பு அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் நிலைகளில் ஏற்படுகிறது. இது ஆரம்பத்தில் எளிதில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்படுகிறது. இதற்கு அடுத்த நிலைகளில் தரைப்பகுதி வெட்டப்படுவதும் மண் அரித்து செல்லப்படுவதும் வேதனை அளிக்கக்கூடிய வகையில் வெளிப்படையாய் தெரிய வருகிறது. மண்ணரிப்பால் நிலத்தில் ஆழமாக அரிக்கப்பட்ட கால்வாய்களும் செங்குத்து பக்க பள்ளத்தாக்குகளும் உருவாகின்றன. இதனால் விவசாயம் செய்வது முடியாமல் போய்விடுகிறது. அதிகமான கனமழை திடீரென வெளுத்து வாங்குவதால் தேவைக்கு அதிகமான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது மண்ணரிப்பிற்கு முதன்மையான காரணமாகும். இங்கு மண்ணரிப்பிற்கு என்ன காரணம் என்பதை தெளிவாக சொல்கின்றார்கள். அதிக மழையின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. நிலத்தின் சரிவு, இயற்கையினுடைய பாதுகாப்பு கவசமான தாவரங்களை அழித்தல், நீண்ட குறுகிய பள்ளங்கள் இருத்தல். நீண்ட குறுகிய பள்ளங்கள் இருந்தால் அதன் வழியே ஓடும் தண்ணீர் அதிக வேகம் எடுத்து ஓடும். இதை தடுப்பதற்கான தடுப்புகள் இல்லாமல் இருத்தல் இவையே மண்ணரிப்பிற்கு முக்கியமான காரணங்களாகிறது. இத்தகைய நிலைமைகள் உண்டானால் நம்ப முடியாத அளவு விலைமதிப்பற்ற மண் அரித்து செல்லப்பட்டுவிடும். இதுதான் அதிகம் நடைபெற்று வரும் நிகழ்வாகும். வெற்றிகரமான தொடர்ச்சியான விவசாயத்திற்கு மண்ணரிப்பு ஏற்படுத்தும் ஒரு ஆபத்து இந்தியாவின் பல பகுதிகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதில் நாம் உடனடியாக கவனம் செலுத்துவதுடன் தடுப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நிலத்தில் உயரமான சமதளம் அமைத்தல், தண்ணீர் ஓடுவதை தடுக்க சிறிய கரைகளை அமைத்தல், நில வளைவுகளுக்கேற்ற சாகுபடி செய்தல், பொருத்தமான தாவர வகைகளை நடுதல் இவைகளே மண்ணரிப்பை தடுக்கும் ஒரு சில முறைகளாகும். முடிந்த அளவு விரைவில் ஆரம்ப நிலையிலேயே தண்ணீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவதே நமது குறிக்கோள். இல்லை என்றால் ஓடும் நீர் குறிப்பிடத்தகுந்த வேகம் பெற்று அதற்கேற்றவாறு மிக அதிக அழிவு சக்தியை ஏற்படுத்திவிடும் என்பதும் வெளிப்படையாக தெரிந்த ஒன்றே ஆகும். உயிர்களின் வாழ்க்கையில் தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை பார்ப்போம். எல்லா உயிர் வாழ்க்கைக்கும் தண்ணீர் அடிப்படையான ஒன்று. ஒவ்வொரு விலங்கு, தாவரம் ஆகியவற்றின் உடலிலும் அதிக அளவில் தண்ணீர் தனித்தோ கூட்டாக கலந்தோ காணப்படுகிறது. பாய்பொருள் முக்கிய பங்கு வகிக்காத எந்த உடலியல் செயல்பாடும் கிடையாது. விலங்குகள் உயிர் வாழ நிச்சயமாக தண்ணீர் தேவை. செடிகள், மரங்கள் ஆகியவை உயிர் வாழவும் வளரவும் மண்ணில் ஈரம் இருப்பது அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். ஆனால் இனத்திற்கேற்றவாறு தேவைப்படும் நீரின் அளவு அதிக அளவில் வேறுபடுகிறது. நீரை பாதுகாத்து வைப்பதும் பயன்படுத்துவதும் மனிதகுல நன்மைக்கு அடிப்படையாக அமைகிறது. ஆர்டிசியன் நீரூற்று எனப்படும் இயற்கை நீரூற்றுகளை தவிர்த்து எல்லா நிலைகளிலும் நீரின் இறுதியான ஆதாரம், அல்டிமேட் சோர்ஸ் என்ன என்பது பார்த்தால் மழை அல்லது பனி விழுவதே ஆகும். இந்திய விவசாயம் என்பது அதிக அளவு பருவகால மழையை சார்ந்துள்ளது, சீசனல் ரெயினை சார்ந்துள்ளது. மழை பொய்த்து விடுவது, ஒழுங்கற்ற முறையில் பெய்வது நமது விவசாயத்தை எளிதில் பாதிக்கக்கூடும். மண்ணரிப்பும் குறைவான அல்லது ஒழுங்கற்ற மழையும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. மண்ணரிப்பை தடுக்கும் தொழில்முறைகளை மேற்கொள்வது என்பது தண்ணீரை சேமித்து பாதுகாத்து எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு அதனை பயன்படுத்துவதே ஆகும். வேறு விதமாக கூறினால் மண்ணின் மேலும் கீழும் நீரை சேமிப்பதாகும். இத்தகைய தொழில்முறைகளை பயன்படுத்துவது இரு வழிகளில் பயன் தரும். பருவகால மழையை மட்டும் பெறுகின்ற ஒரு நாட்டில் அதிக அளவு மழைநீர் தரையின் மேல் தேவையின்றி வழிந்தோடி விடுகிறது. எனவே இந்நீரை சேமிப்பதும் பயன்படுத்துவதும் மிக முக்கியமான ஒன்றாகும். நீரின் பெரும்பகுதி ஓடைகளிலும் ஆறுகளிலும் பாய்ந்து சென்று கடலை அடைந்து விடுகிறது. இந்த விலைமதிப்பற்ற பாய்மம் நம்ப முடியாத அளவில் வீணாக போய்விடுகிறது. இவ்வாறு பெருமளவில் தண்ணீர் வீணாக போவதை தடுக்க ஆறுகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இது ஒரு தேசிய பிரச்சனை. எனவே தேசிய அளவில் இதனை அணுக வேண்டும். புதற்காடுகளாக கிடக்கின்ற அகன்ற நிலப்பரப்புகள்
வளமிக்க நிலங்களாக மாற்றப்பட வேண்டும். துணிச்சல் மிக்க திட்டமிட்ட செயல்கள் மூலம் இந்த நாட்டை செழிப்புமிக்க நாடாக மாற்ற முடியும். நீர் விநியோகங்களை பாதுகாத்து சேமிப்பதுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மற்றொன்று காடு வளர்ப்பு என்ற பிரச்சனையாகும். நம்மால் முடியாத பகுதிகளில் தகுந்த மரங்களை ஒழுங்குமுறையுடன் நடுதல் சிவிலைஸ்ட் ஃபாரஸ்டை உருவாக்குதல் எனப்படும். அதாவது நாகரிகமான காடுகளை உருவாக்குதல் என்று கூறப்படும். இவை இயற்கையான காடுகள், வைல்ட் ஜங்கிள், மனிதர்களால் மாற்றப்படாத காடுகள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவை. இந்த சிவிலைஸ்ட் காடுகளானது வைல்டு ஜங்கிள் எனப்படும் இயற்கையான காடுகளையும் அன்டாம்டு ஜங்கிள்ஸ் எனப்படும் மனிதர்களால் மாற்றப்படாத காடுகளை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவை. இந்த சிவிலைஸ்ட் ஃபாரஸ்ட்களை உருவாக்குவதுதான் இந்தியாவினுடைய அவசர தேவைகளில் ஒன்றாகும். இவ்வாறு மரங்களை நடுதல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம் நாட்டிற்கு அளவிட முடியாத செல்வத்தின் ஊற்றாய் அமையும். அவை மண்ணரிப்பை தடுப்பதுடன் மழைநீர் வீணாக ஓடிவிடாமல் பாதுகாத்து கொள்ள உதவும். அத்துடன் மலிவான எரிபொருளை தேவையான அளவு நமக்கு கொடுக்கும். இதனால் பண்ணை நிலத்து உரங்கள் எரிபொருளாக வீணான வகையில் மாற்றப்படுவதை தேவையற்றதாக்கிவிடும். கிராமப்புற வாழ்க்கைக்கு பக்கத்துணையாக அமைவது தண்ணீரின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதும் அதன் விநியோகத்தை பாதுகாத்து சேமிக்கும் முறைகளுமே ஆகும். ஒரு நாட்டின் மலிவான இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட் உள்நாட்டு போக்குவரத்து என்பது அதிக அளவில் படகுகள் மூலமும் பரிசல்கள் மூலமும் கால்வாய்களிலும் ஆறுகளிலும் நடைபெறுகிறது. தொடர்வண்டி குறித்தும் சாலை போக்குவரத்து குறித்தும் நாம் அதிகம் கேள்விப்படுகிறோம். ஆனால் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து பற்றி மிகவும் குறைவாகவே அறிந்திருக்கிறோம். மேலும் நீர் விநியோகத்தை ஒருமுகப்படுத்துவதால் நீர் மின்சாரம் தயாரிப்பது சாத்தியமாகிறது. இன்று மின்சக்தி கிடைப்பது கிராமப்புற வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இதனால் கிராமப்புற பொருளாதாரம் பற்பல திசைகளில் முன்னேற்றமடையும். ஒரு வழியில் பார்த்தால் தண்ணீர் என்பது சாதாரண திரவம்தான். மற்றொரு வழியில் பார்த்தால் இது மிகவும் அசாதாரணமான திரவமாகும். இதற்கு அற்புதமான தன்மைகள் பற்பல உள்ளன. விலங்குகள், தாவரங்கள் ஆகியவை உயிரோடு நிலைத்திருப்பதில் தண்ணீருக்கு தனிப்பட்ட சக்தி உண்டு. தண்ணீரின் இயல்பு, அதன் பண்புகள் ஆகியவற்றை ஆராய்வது அதிக அளவு அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் ஒன்றாகும். இது இன்னும் முழுமையாக முடிக்கப்படாத ஆய்வுக்குரிய ஒரு துறையாகும். இப்படி தண்ணீரினுடைய அசாதாரணமான அற்புதமான தன்மைகளை குறித்து சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு அற்புதமான கட்டுரையை வடித்திருக்கிறார்கள். நன்றி.